ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த காடையை வச்சு காடை 65 பண்ண போகிறோம். சரி, முதல்ல இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காடையெல்லாம் தோல் உரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மிளகாப்பொடி, காஷ்மீர் சில்லி மசாலா போட்டிருக்கோம், அதனால் சிகப்பு கலராக வந்திருக்கு. அடுத்து கறி மசால் பொடி, அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் எல்லாத்தையும். மஞ்சப்பொடி சொல்ல மறந்துட்டேன், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பொதுவாக எல்லா சாப்பாட்லேயுமே மஞ்சப்பொடி கலக்கிறது தான். தண்ணி ஊற்றி மசாலாவை நம்ம பதத்துக்கு கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி ஊற்றி தேவையான பதத்துக்கு கலந்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிறது வரைக்கும் நல்லது, அப்போ தான் நல்லா ஒட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட 2 பச்சை மிளகாயும் கலந்து அரைச்சிருக்கோம் ஃப்ளேவருக்காக. தண்ணி கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒட்டும், ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். பச்சை மசாலா, இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் ஹெவியாக அடிக்குது. அடிக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுவா, இன்னும் கொஞ்சம். இல்லை போதுமா? போதும், பத்தாது. தண்ணி ஊற்றலாம், கொஞ்சமாக ஊற்று. கொஞ்சம் தண்ணி ஊற்று. நல்லா காடையில் மசாலா ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா மசாலா ஏறும். நல்லா உள்ள ஃபுல்லாக காடையை மசாலா கொடுப்பா குளிப்பாட்டுறீங்க, அப்போ தான் நல்லா ஊறும். மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கலக்கிட்டோம், பரவாயில்ல. காடை சின்னதாக இருக்கிறதுனால கீற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் கீரல. இல்லைனா சிக்கன் அது பண்ணால் கத்தி போட்டு கீறி விட்டோன்னா உள்ள மசாலா நல்லா இறங்கும். காடை சின்னது தானே, அதனால் பெருசாக மசாலா கீரை தேவையில்லை, ஓரளவுக்கு மசாலா ஊறிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக மசாலா பரட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை ஃபுல்லாக செஞ்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாண்டில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா 1/2 hour ஊறியாச்சு. இப்போ எடுத்து வந்துடலாம். எடுத்துனோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு, அதனால் காடையை எண்ணெயில் போட்டுடலாம். சரியான சூடு.
சரியான சூடு காஞ்சி. ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதெல்லாம் நிறைய தான் இருக்குது, இந்த தடவை 2ஆக போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம். எடுத்துங்களா? இன்னும் வேகணும், இன்னும் வேகணும். அவ்வளோதான், காடை நல்லா வெந்து வந்துச்சு. கடைசி 2 காடையும் போட்டுக்கலாம். டீ ஜாஸ்தி அடிக்கும், சூப்பு வந்துச்சு. அவ்வளோ ஒரு 2 நிமிஷத்தில் இருக்கலாம். அவ்வளோதான், 5 காடையும் வறுத்து முடிச்சாச்சு. காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் என்ன சாப்பாடு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.